வெல்கம் டு SS டிஜிட்டல் ஆடியோ சிஸ்டம்ஸ் அண்ட் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சென்னை மேடவாக்கத்தில் நம்ம பண்ண சூப்பரான ஒரு ஹோம் தியேட்டர் ப்ராஜெக்ட் பத்தி தான் ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த ஹோம் தியேட்டர் ஒரு டால்பி அட்மாஸ் பிளஸ் 4K அல்ட்ரா HD லேசர் ப்ரொஜெக்ஷன் கொண்ட ஒரு ஹோம் தியேட்டர். நாங்கள் நிறைய ஹை அண்ட் ஹோம் தியேட்டர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி கஸ்டமைஸ்ட் ஆடியோ சொல்யூஷன்ஸ், ஆல் பிராண்டட் ஆடியோ வீடியோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எங்ககிட்ட கிடைக்கும் வித் அஃபோர்டபுள் ப்ரைஸில். ஸோ இதுதான் நம்மளோட யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல் நிறைய ஹோம் தியேட்டர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஆடியோ வீடியோ டெக் டீட்டெயில்ஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நாங்கள் பகிர்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ எங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னீங்கன்னா, இந்த ஹோம் தியேட்டரை நம்ம எப்படி பில்டு பண்ணோம், இந்த கஸ்டமர் எப்படி நம்ம ரீச் அவுட் பண்ணாங்க, இதோட அவுட்புட் எப்படி இருக்கு, இதுல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் என்ன, இதுல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ப்ரொஜெக்ஷன் என்ன, ஸ்கிரீன் என்ன டைப் ஆஃப் ஆடியோ சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறோம், கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறது ஃபுல்லு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த ரூமோட சைஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 11x17 அண்ட் ஹைட் பார்த்துக்கிட்டீங்கன்னா 10 feet. இது வந்து ஒரு ஹோம் தியேட்டர் பண்றதுக்கு ப்ராப்பரான ஒரு கோல்டன் ரேஷியோ அளவு எதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த 11:17. ஸோ இந்த ஹோம் தியேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சிருக்கு. இதோட ஆடியோ அவுட்புட்டாக இருக்கட்டும், வீடியோ அவுட்புட்டாக இருக்கும், எக்ஸ்ட்ராக்டாக நாங்கள் வந்து மேட்ச் பண்ணி இந்த ஹோம் தியேட்டர் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஹோம் தியேட்டர் ரூம்ல நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ஆடியோ டெக்னாலஜி என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா டால்பி அட்மாஸ் ஆடியோ டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுல வந்து 11 சேனல் டால்பி அட்மாஸ் இருக்கும். கீழே பெட் சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு 7 சேனலும், ஹைட் சேனல்ஸ் வந்து 4 சேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபர்ஸ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஹை பவர்ட் சப்வூஃபர், ஆக்டிவ் சப்வூஃபர் சிஸ்டம் 2 நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பீக்கர் சிஸ்டம்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் தான். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ ப்ரொஜெக்ஷன்லாம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இது ஒரு 4K லேசர் ப்ரொஜெக்டர் அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன் தான் இங்க செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கிரீனுமே பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு சினி கிரே ஸ்கிரீன். எவ்வளவு இந்த ரூமுக்கு ஒரு மேசிவான அடாப்ட் பண்ண முடியுமோ அந்த அடாப்ட் பண்ணி இந்த ஸ்கிரீனை ரெடி பண்ணியிருக்கோம். ஆடியோ இருக்கட்டும் அண்ட் வீடியோ இருக்கட்டும் ரொம்ப பிரமாதமா அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டைப். இந்த ரூமோட மெஷர்மெண்ட் சைஸ் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டீங்க. ஸோ இந்த ரூமோட அக்கோஸ்டிக்ஸ் பிளானை பத்தி நான் சொல்றேன். ஸோ இந்த கஸ்டமர் வந்து எங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணும்பொழுது எனக்கு பட்ஜெட்ல அக்கோஸ்டிக்ஸ் பண்ணணும் சார், எனக்கு ரொம்ப ஆஸ்தட்டிக் லுக்லாம் வேண்டாம், ஆனா என்ன அக்கோஸ்டிக் அந்த ஒரு ஒர்க் பண்ணுமோ அதுதான் வேணும், எனக்கு ரொம்ப லைட்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே சார், அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எனக்கு இவ்வளவு பட்ஜெட் தான் வேணும், ஆனா ப்ராப்பர் அக்கோஸ்டிக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்சியல்ல வந்து நாங்கள் ஒரு நிறைய ஃப்ரேம் டைப்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தோம். அந்த ஃப்ரேம் டைப்ஸ் வந்து ப்ராப்பரா தான் பண்ணியிருந்தோம். ஒரு 4 லேயரோ 3 லேயரோ அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கேயும் நாங்கள் இங்கே பண்ணியிருக்கோம்னா ஃபுல் அக்கோஸ்டிக்ஸ் ரூம் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த ரூம் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறதுல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னீங்கன்னா, இந்த இடத்துல வந்து அப்சர்வர் இருக்கும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஃப்யூசர் இருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து ஸ்கிராச் பண்ணி பார்க்கறதுக்கும் இந்த இடத்துல ஸ்கிராச் பண்ணி பார்க்கறதுக்கும் டிஃப்யூசர் இருக்கும். அதாவது இந்த ரூம்ல 70:30 அப்படிங்கிற ரேஷியோல அப்சர்வர் அண்ட் டிஃப்யூசர் வந்து நாங்க இங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நாட் அட் ஆல் வால் சீலிங்லயும் அப்படின்னு தான் நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த ரெக்லைனரும் நான் கஸ்டமர்கிட்ட செலக்ட் பண்ணும்பொழுது, சார் நீங்க ஃபுல்லுமே ரெக்லைனர் இந்த மாதிரி டிசைன் தான் வேணும், இந்த மாதிரி ஃபேப்ரிக் தான் வேணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்க வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ரெஃப்ளெக்ஷன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரி தான் இங்க பிளான் பண்ணியிருக்கோம். இங்க இருக்கக்கூடிய அக்கோஸ்டிக்ஸ் லேயர் டைப் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா
4 லேயர் அக்கோஸ்டிக்ஸ் வந்து நாங்க பண்ணியிருக்கிறோம். ஃபைனல் லேயரா இருக்கிறது தான் உங்களுக்கு ஃபேப்ரிக். ஸோ டோட்டலி 5 லேயர்ஸ் இதுல வந்து இருக்குது. வால்ல எப்படி நம்ம ஒரு 4 லேயர் அக்கோஸ்டிக்ஸ் பண்றோமோ அதே மாதிரி சீலிங்லயும் நம்ம வந்து 4 லேயர் அக்கோஸ்டிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இதுல எந்த விதமான கிரிட் சேனல்ஸோ பேட்ஸோ அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல. பியூர் வந்து அக்கோஸ்டிக், ப்ராப்பரான அக்கோஸ்டிக் ட்ரீட்மெண்ட் எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணிருக்கோம். வித் பட்ஜெட் காஸ்ட்ல தான் நம்ம இதை பண்ணியிருக்கிறோம். ஃப்ளோரிங்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா இந்த பட்ஜெட்ல வந்து நாங்கள் 17 mm கார்பெட் நாங்கள் போட்டு ப்ராப்பரான, அதாவது அக்கோஸ்டிக் கார்பெட் பிளஸ் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ரூமோட டிசைன். ஸோ நாங்கள் வந்து இந்த ரூம் அந்த டிசைன் பண்ணும்பொழுது என்ன பண்ணோம் அப்படின்னீங்கன்னா, கஸ்டமர் வந்து 120 inch ஸ்க்ரீன் தான் போகணும்னாரு, இல்லை 135 inch நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி இந்த ஹோம் தியேட்டர் டிசைனை ரெடி பண்ணோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு கட் இருக்கும் பாருங்க, அதே மாதிரி அந்த சைட்லேயும் ஒரு கட் இருக்கு. இது ஏன் வந்து இந்த கட் கொடுத்துருக்குறோம் அப்படின்னீங்கன்னா, அப்போ தான் இந்த 135 inch ஸ்க்ரீன் வைக்க முடியும். ஏன் அப்படின்னீங்கன்னா இது ஒரு 11 feet-க்குள்ள, இது 11 feet கூட ப்ராப்பரான 11 feet இல்லை, 10.5 to 10 feet தான் இருந்துச்சு. அதுக்குள்ள அந்த கட் கொடுத்து இங்கே அக்கோஸ்டிக்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்சர்வர் போட்டிருக்கிறோம், எவ்வளவு தூரம் உள்ளுக்கு போகுதுன்னு பாருங்க. அதை கணக்கு பண்ணி இங்க வந்து 135 inch ஸ்கிரீன் வச்சா எப்படி வைக்க முடியும் அப்படிங்கறது மாதிரி பிளான் பண்ணி தான் இதை நாங்க பண்ணியிருக்கிறோம். ஒரு ஹோம் தியேட்டர் டிசைன் பண்ணும் பொழுது ப்ரொஜெக்ஷன், வீடியோ ப்ரொஜெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆடியோக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதே இம்பார்ட்டன்ட் வந்து வீடியோக்கும் கொடுக்கணும். அப்பதான் வந்து ஒரு அவுட்புட் வந்து ஹோம் தியேட்டர் அவுட்புட் வந்து ரொம்ப பிரமாதமா வரும். எப்படி அக்கோஸ்டிக் ட்ரீட் பண்ண போறோம், எப்படி வந்து அந்த ஃப்ரீக்வன்சி ஹேண்டில் பண்ண போறோம். லோ ஃப்ரீக்வன்சி வந்து ஃபர்ஸ்ட் லேயர்ல, அப்புறம் மிட் ஃப்ரீக்வன்சி செகண்ட் லேயர்ல, தேர்ட்ல வந்து டேம்பிங் கண்ட்ரோல்ஸ், ஹை ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல்ஸ், லோ ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதுல ப்ராப்பரா நம்ம வந்து எடுத்து பண்ணிருப்போம். ஸோ ஏவி ரேக்கும் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா மூவபிள் அண்ட் அட்டாச்சபிள் டைப்ல தான் ஏவி ரேக் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த நீங்கள் வந்து இந்த ஏவி ரேக்கை வந்து நீங்கள் ஃபுல் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னீங்கன்னா நாங்கள் பவர் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஈஸியாக ரீச் அவுட் பண்ணணும், ஏதாவது பேக்ரவுண்டில் ஏதாவது ஒர்க் பண்ணணும், ஏதாவது HDMI கேபிள் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஏவி ரேக் செட்டப் வந்து ரெடி பண்ணி கொடுத்தோம். ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் வீல்லாம் பிளேஸ் பண்ணி நீங்கள் இப்படி மூவ் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா ஈஸியாக வெளியில் வந்துடும். அந்த மாதிரி டைப் தான் இதில் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் கார்னரில் 2 சப்வூஃபருமே கார்னர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி, அந்த சைடில் கார்னர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு நல்ல 12 inch சப்வூஃபர்ஸ் 2 பிளேஸ் பண்ற மாதிரி ஒரு செட்டப்பே பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இருக்கும். இந்த ரூமுக்குள்ள எப்படி வந்து இந்த ரெக்லைனரை பிளேஸ் பண்ண போறோம். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஷார்ட்டான ஆனால் கொஞ்சம் பெரிய ரெக்லைனர் வந்து இதில் போனோம். ஒரு 6 பேர் சீட்டிங் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ்ல டோர் இருக்குது. இந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா ஃபுல்லா ஓப்பன் பண்ணணும். இந்த பாருங்க, இந்த டோர் வந்து ஃபுல்லா அது லாக் ஆகிருக்கு பாருங்க. அந்த மாதிரி ஃபுல் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் அண்ட் ப்ராப்பர் அக்கோஸ்டிக்ஸ் இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த சீட்டிங்கை பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 2 ரோ போட்டிருக்கிறோம். ஸோ இந்த ரோ வந்து கரெக்டான இந்த ரைசர் ஹைட் பிளான் பண்ணியிருக்கனால உங்களுக்கு பேக் சைட்ல உட்காந்து நீங்க வந்து வியூ பண்றீங்க அப்படின்னீங்கன்னா ஃப்ரண்ட்ல உள்ளவங்க எவ்வளவு ஹைட்டா இருந்தாலும் பிக்சர் வந்து மறைக்காது. அந்த அளவுக்கு கரெக்டா ப்ராப்பர் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்கிரீனோட ஒரு பொசிஷனா இருக்கட்டும், அண்ட் ரெக்லைனரோட பொசிஷனா இருக்கட்டும், அண்ட் சீட்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே ப்ராப்பரா டிசைன் பண்ணி பக்கா அவுட்புட் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஒரு அஃபோர்டபுள் பட்ஜெட்ல தான் நாங்க பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா டெனான் 3800H அப்படிங்கிற ஏவிஆர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு 9 channel ஏவி ரிசீவர், ஆனால் 11 channel ப்ராசஸிங். ஸோ அந்த 11 channel ப்ராசஸிங்கை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு 7 channel பவர் ஆம்பிளிஃபையர், ஹை எண்ட் பவர் ஆம்பிளிஃபையர், அண்ட் அதே சமயத்தில் LCR பவர் ஆம்பிளிஃபையர் 3 channelக்கு ஃப்ரண்ட்டுக்கும், அண்ட் சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் 1000 watts ஹை பவர் சப்வூஃபர் சிஸ்டமும் நம்ம வந்து 2 இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால என்ன இருக்கும் அப்படின்னீங்கன்னா, நார்மலான ஏவிஆர்ல இருந்து ப்ரீ அவுட் எடுத்து இந்த பவர் ஆம்பிளிஃபையர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணும் பொழுது இந்த பவர் ஆம்பிளிஃபையர்ஸ் வந்து கரெக்டான ப்ராப்பரான ஒரு அவுட்புட் நம்ம வந்து எடுத்துட்டு போக முடியும். இந்த ஸ்கிரீனுக்கு பிகைன்ல இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் சிஸ்டம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு LCR ஸ்பீக்கர் சிஸ்டம். ஸோ LCR ஸ்பீக்கர் சிஸ்டத்துல வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நாங்க வந்து 3-way ஸ்பீக்கர் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் சென்டர்ல பாத்துக்கிட்டீங்கன்னா 2-way வாய்ஸ் கண்ட்ரோல் பேஸ் பண்ணி கிராஸ் ஓவரும் டிசைன் பண்ணி அதுக்கு லெஃப்ட் ரைட் வந்து பேலன்ஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு சென்டர் ஸ்பீக்கரும் இங்க நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ். ஸோ சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து எப்படி பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஜஸ்ட் இதை இந்த கிளாத்தை ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா பின்னாடி வந்து சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6.25 inches வந்து ஒரு மிட் பேஸ் ஊஃபர் as well as ஒரு 1 inch சில்க் டோம் டியூட்டர் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 2-way ஆடியோ சிஸ்டம். ஸோ இதுவுமே நாங்கள் வந்து பக்காவாக கேலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஸ்பீக்கரையுமே இங்கே வந்து ஆடியோ வந்து கரெக்டாக இருக்குதா, இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது ப்ராப்பராக இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கிறோமா, எல்லாமே தெளிவாக இருக்குதா அப்படிங்கிறத இந்த ரூமுக்கு தகுந்த மாதிரி
கஸ்டமரை நாங்கள் எடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த மாதிரி இன்வால்வ் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஃப்ரண்ட்ல ஒரு போர்டில் வந்து ரெடி பண்ணிட்டு பேக்ல பண்ணிடுவாங்க, பேஃபல் சிஸ்டம் மாதிரி பண்ணிடுவாங்க. அப்படி நாங்கள் பண்ணாமல் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா, இதுக்கு ஒரு என்க்ளோசர் ரெடி பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பெரிய என்க்ளோசர் ரெடி பண்ணி அதில் பண்ணியிருக்கனால இதுலயும் நீங்க வந்து ஒரு 40 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியை சரௌண்டில் எடுக்க முடியும். அண்ட் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டிரைவ்ஸ் எல்லாமே அலுமினியம் கோர் டிரைவ்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். சரௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி சேம் டைப், சிமிலர் டைப் தான் அட்மாஸ். சரௌண்டில் என்ன ஆடியோ குவாலிட்டி இருக்குதோ அதே ஆடியோ குவாலிட்டி வந்து அட்மாஸ்லயும் இருக்கும். அட்மாஸும் 4 நம்பர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ப்ராப்பரா இருக்கும். அதே மாதிரி இந்த டில்ட் இருக்கும். இப்போ இந்த பொசிஷன் இருக்குது அப்படின்னீங்கன்னா இந்த டில்ட் இருக்கும், வெளியில தெரியாது. அந்த டில்ட் அண்ட் டைரக்ஷன் வந்து ப்ராப்பரா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பர்டிகுலரா இந்த சென்டர் பாயிண்டை நோக்கி வரும். அதே சமயத்தில் இந்த ரூம்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டெப்பும், எல்லா சீட்டுக்குமே கரெக்டான ஒரு ஆடியோ எஃபெக்ட் கேட்குற மாதிரி இருக்கும். நீங்க எந்த கார்னர்ல உட்கார்ந்தாலும் சரிதான், அந்த லோ ஃப்ரீக்வன்சியும் கேட்கலாம், ஹை ஃப்ரீக்வன்சியும் கேட்கலாம், மிட்டும் கேட்கலாம். அங்க என்ன கேட்குறீங்களோ அதே இது சென்டர் பாயிண்ட்டுக்கு இருக்கும். சென்டர் பாயிண்ட்ல என்ன இருக்கிறதோ கார்னர்ல இருக்கும். ஸோ இங்கே நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரொஜெக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஜியில் HU810 PW அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்டர் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்போதுமே ஃபேவரட் என்ன அப்படின்னீங்கன்னா இந்த எலைட் ஸ்க்ரீன்ஸ் தான். இந்த எலைட்டில் அக்கோஸ்டிக் பெர்ஃபரேட்டட் ஸ்க்ரீன் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் இந்த எலைட் ஸ்க்ரீன் அக்கோஸ்டிக் பெர்ஃபரேட்டட் சினி கிரெயின் அதிகமாக யூஸ் பண்ணுறது நாங்களாக தான் இருப்போம். அண்ட் அந்த கெயின், வீடியோட குவாலிட்டி எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டு தான் இங்கே பண்ணுவோம். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த பெசல்ஸ் ஃப்ரீயாக இருக்கும், தின் லேயராக இருக்கும், அண்ட் ப்ராப்பரான ஒரு மெத்தடில் இருக்கும். எலைட் ஸ்க்ரீன்ஸ்லேயே ஒரு காஸ்ட்லியான ஒரு ஸ்க்ரீனில் வரக்கூடிய ரேஞ்சில் தான் இது இருக்கும். ஒரு நார்மலாக பண்ணாமல் ஒரு ஹை எண்ட் ஆடியோவில் எப்படி ஹை எண்ட் பண்றோமோ அது மாதிரி வீடியோலையும் எவ்வளவு பிரைட்னஸ் கொடுக்க முடியும், எவ்வளவு லூமன்ஸ் கொடுக்க முடியும், எந்த மாதிரியான ப்ரொஜெக்டர் எடுத்தா எந்த மாதிரியான ஸ்கிரீன் வச்சா அந்த கெயின் நம்மளுக்கு கிடைக்கும், எவ்வளவு லூமன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி அதை நம்ம பண்ணியிருக்கிறோம். அடையானது யாரது அங்கே என் காதல் தேவதையா, பறிபோனது போனது நெஞ்சு இது வாலிப சோதனையா. அடியாரது யாரது அங்கே என் காதல் தேவதையா, பறிபோனது போனது நெஞ்சு இது வாலிப சோதனையா. பனி ரோஜா சார் வணக்கம். சார் ரெகுலராக வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு வீடியோ ஷூட் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு டாபிக்ஸாக எடுப்போம். எப்படி வந்து இந்த கஸ்டமர் நம்மளை ரீச் பண்ணாங்க, இந்த டிசைன் எப்படி செலக்ட் பண்ணாங்க, எக்யூப்மெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா டாபிக்ஸும் நாங்கள் சொல்லுவோம். ப்ளஸ் வந்து எக்யூப்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா கஸ்டமரே நம்ம வந்து எப்படி நம்மளை செலக்ட் பண்ணாங்க, எப்படி நம்ம ரீச் அவுட் பண்ணாங்க, அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, இங்கே என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸாக உங்ககிட்ட கேட்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களை பற்றி இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க சார். என்னோட பேர் பிரதீப் சார். நான் வந்து
இப்போ இங்கே புதுசாக இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். மேடவாக்கத்தில் இருக்கேன், சென்னை மேடவாக்கம். ஸோ ஒரு 2 years முன்னாடி இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ரீச் அவுட் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு. அப்போ வந்து சில பட்ஜெட் கன்ஸ்டன்ஸ் முடிக்கிற இந்த ஃபினிஷிங் ஸ்டேஜில் வரதுனால பட்ஜெட் கன்ஸ்டன்ஸ்னால அப்போ என்னால் ஃபுல்லாக பண்ண முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் ப்ரொசீடும் பண்ணலை. ஆனால் அதுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் ரூம் சொல்லி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நான் உங்ககிட்ட ரீச் அவுட் பண்ணியிருந்தப்பவே இந்த ரூம் சைஸ் நீங்கள் அப்போவே ஒரு கொட்டேஷன்லாம் கொடுத்துட்டீங்க. 11/17 ரூம் சைஸ்க்கு என்ன பண்ணலாம். நான் அப்போ கேட்டிருந்தது வந்து கொஞ்சம் மிட் லெவல், அதோட கொஞ்சம் லோ லெவல் அந்த மாதிரி தான் கேட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட். அப்போ வந்து நல்ல பட்ஜெட் கன்ஸ்டன்ஸ்னால என்னால் மினிமல் இதுவாக இருந்ததுனால ஃபினிஷிங் ஸ்டேஜ்னும் போது அப்போ என்னால் ஃபுல்லாக பண்ண முடியல. பட் ஆஃப்டர் 1 year வந்து நான் திருப்பி இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வரும்போது திருப்பி உங்ககிட்ட தான் ரீச் அவுட் பண்ணியிருந்தேன். அந்த ப்ரீவியஸ் கொட்டேஷனை வச்சு நீங்களே கொஞ்சம் கம்பேர் பண்ணி என்ன பண்ணலாம், இப்போ இருக்கிற என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணேன். இப்போ இருக்கிற டெக்னிக்ஸ், இப்போ இருக்கிற இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணீங்க. அப்புறம் நம்ம அதில் மல்டிபிள் ரிவிஷன்ஸ்லாம் பண்ணோம். வித் பவர் ஆம்பிளிஃபையர், வித்வுட் பவர் ஆம்பிளிஃபையர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஏவிஆர், இப்பயுமே ஏவிஆர் இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்கள் கொடுத்த கொட்டேஷன். அதுக்கப்புறம் வித் பவர் ஆம்பிளிஃபையர் போனால் எப்படி இருக்கும் அப்படின்றதுலாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எனக்கும் அது ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்ல வந்து இப்போ பண்ணியிருக்கிற இதுதான் சார் ஃபைனலைஸ் பண்ணி நம்ம பண்ணது வந்துட்டு அந்த எண்ட் ஃபினிஷ் ஆகும்போது ஃபுல்லாக நல்லா சாட்டிஸ்ஃபைடான அவுட்புட்டாக வந்து. சரி சார், நீங்கள் ஏற்கனவே கொடுத்ததுக்கு நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிறோம். லாஸ்ட் 1 year எங்களை கான்டாக்ட் பண்ணி வேற எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் போய் பார்த்தீங்களா சார்? ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் நேராக எங்கேயும் நான் போய் பார்க்கல சார். ஆனால் விசாரிச்சது வந்து சென்னையில் இன்னும் அரௌண்ட் சென்னை தான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா வெளியே இருந்து வந்தால் இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ஸ்டே அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றதுலாம் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. பட் நான் எங்கே எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்னு நேரில் போய் பார்க்கல. பட் ஆனால் நிறைய பேரோட வீடியோஸ் தான் பார்த்துருக்கேன், மொபைலில் பார்த்து. இது நிறைய ரெக்கமெண்டேஷன்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்களோட வீடியோஸ், அவங்களோட சேனல், அவங்களோட வெப்சைட்ஸில் போய் பார்க்கறது தான். நான் நேரில் எங்கேயும் போய் அவ்வளோவா பார்க்கல. இங்கே சென்னையிலேயும் வாங்கியிருந்த கொட்டேஷன்லாம் வாங்கியிருந்த 1-2 பேர் தான் வாங்கினேன். பட் எனக்கு ஆனால் நான் பார்க்கும்போது நீங்கள் அந்த உங்களோட எக்ஸ்பிளனேஷன் ஒரு சில வீடியோஸ் யூடியூப்ல நீங்கள் போடுற இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உங்ககிட்ட வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி திருப்பி நான் உங்ககிட்ட தான் வந்தேன். செகண்ட் டைம் வரும்போது நான் வேற யாருக்குமே, அதாவது யூடியூப்ல நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லா டீடைல்ஸும் பார்த்துட்டு ஒன்னொன்றுக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸும் போடுவீங்க. ஆமாம். ஸோ அது கொஞ்சம் டெக்னிக்கலாக நான் பார்க்கறதுனால எனக்கும் அந்த ஃபீல்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எனக்கு. நீங்கள் ஏற்கனவே இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்னால அது டீட்டெயில் உங்களுக்கு ஈஸியாக கேப்சர் ஆயிடுச்சு. கொஞ்சம் எனக்கு அந்த ரொம்ப டெக்னிக்கலாக தெரியலனால எனக்கு வந்து காலேஜ் படிக்கும் போதுலேருந்து அந்த கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர் இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஏதாவது ஒரு சர்க்யூட் வச்சு நம்ம வந்து ஒரு ஆட்டோமேஷன் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருப்பேன் ஹாஸ்டல்ல இருக்கும்போது இன்ஜினியரிங் டீம்னால. ஸோ அது மாதிரி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் அது இன்வால்வ்டா நான் பார்த்துட்டு இருப்பேன். ரொம்ப அதிகமாக டீடைல்டா நம்ம கொடுக்குறோம், அதில் ட்ரூத்தா இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டீடைல்டா தெரியும் சார். அதை சுற்றி நம்ம வந்து அடுத்து அனலைஸ் பண்ணும்போது எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு, நம்ம நல்ல ப்ராடக்ட் தான் வரும் அப்படின்ற நம்பிக்கை வந்து இருந்தது. அதனால தான் நான் செகண்ட் டைம் வரும்போது நான் வேற யார்ட்டையுமே போனேன். சரி சரி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே நீங்க தான் இருந்தீங்க. உங்ககிட்ட தான் பேசினா நீங்க கொட்டேஷன் ரிவைஸ் பண்ணி கொடுத்துருந்தீங்க. ஓகே ஓகே. இப்போ லேட்டஸ்ட் இதுக்கு ஏற்ற மாதிரி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு. சரி 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 சரி. அப்போ கொடுத்துருந்தது ரொம்ப பேசிக்கா இருக்கு, இப்போ நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டா பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்றீங்க. சரி. ஸோ அது ஓகேவா தோணுச்சு நம்ம. சரி சார். சார் இப்போ பிராண்டட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கீங்க, பிராண்டட் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்க. பர்டிகுலராக இந்த கஸ்டமைஸ்டு வந்து உங்களுக்கு எந்த விஷயம் வந்து அட்ராக்ட் பண்ணுச்சு, ஏன் கஸ்டமைஸை செலக்ட் பண்ணீங்க, ஏன் நீங்கள் பிராண்டட் போகல அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களோட அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நான் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தேன், அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அந்த ஏரியாவில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம், அது ஒன்று. ப்ளஸ் வந்து பிராண்டட் நம்ம ஏன் போகல அப்படிங்கிறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, பிராண்டட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணாமல் இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே ட்ரை பண்ணது எல்லாமே பிராண்டட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சரி சார். நம்ம ஒரு ஆடியோ சிஸ்டம், பிளெயின் ஆடியோ சிஸ்டம் வாங்குறதுல இருந்து ஒரு ஸ்டீரியோ சிஸ்டம்ல இருந்து 5.1ல எல்லாமே நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணிருக்கேன். ஈவன் இப்பயுமே நான் வந்து மேல டிவிக்கு வச்சிருக்கிறது வந்து பிராண்டட் சவுண்ட் பார் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல என்ன எனக்கு மைனஸா தோணுச்சு அப்படின்னாக்க, ஒரு லெவலுக்கு மேல அந்த கரெக்ஷன் நம்மளால பண்ண முடியாது. அவங்க பேசிக்கா வந்து என்ன கொடுக்குறாங்களோ அதுல ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணாங்க, அந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவ்வளவுதான், அதுக்கு மேல நம்மளால பண்ண முடியாது. பர் சேனல் நம்மளால கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து எனக்கு பிராண்டட்ல இருக்கும். அசம்பிள்டு நான் பார்த்துருக்கேன். லோக்கல்ல வந்து எங்க ஊர் சைட்ல எல்லாம் வந்து லோக்கல்ல பண்ணும்போது ஆம்பிளிஃபைர்ஸ் பண்ணுவாங்கல்ல, 5.1 ஆம்பிளிஃபைர், 7.1 ஆம்பிளிஃபைர். ஸோ அந்த ஆம்பிளிஃபைர்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கோம். அதுவும் ட்ரை பண்ணியிருக்கோம். அதுல கொஞ்சம் அந்த நாய்ஸினஸ் ஃபீலிங் வரும். மியூசிக் நம்ம வந்து கேட்கற போது அந்த ஃபீலிங் வந்து நமக்கு வந்து நாய்ஸினஸ்ல அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளால கேட்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஆனா அது கொஞ்சம் ஆடியோ நல்லா இருக்கும். பட் ஆனா அந்த
ஆடியோ நல்லாவே இருக்கும். பட் வந்து நம்மளுக்கு வந்து அந்த நாய்ஸ்லெஸ் அந்த ஒரு ஒரு ப்ரீமியம் லுக் அவுட்புட் குவாலிட்டி இதெல்லாம் வந்து அதில் காம்ப்ரமைஸ் ஆகிறதுனால அதோட அவுட்புட் கொஞ்சம் சுமாராகும். ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது நமக்கு வந்து ரொம்ப காது இறைச்சலாக வர்ற மாதிரி ஆகும். ஓகே. ஸோ அந்த இதனால தான் வந்து அந்த இது டிஸ்டாரேஷன் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். உங்களோடது நான் பார்க்கும்போது நீங்கள் அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் போடும்போதும் சரி, நீங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. இந்த லெவலுக்கு மேலே போனாலும் டிஸ்டாரேஷன் வராது செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் நேரில் பார்த்ததில்லை அப்படின்னாலும் நான் வந்து உங்களோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் நான் பார்க்கும்போது நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம்ல, இன்டர்னல் அனலைஸ் பண்ணும்போது ஓகே எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்கு. நீங்கள் இந்த அந்த எக்யூப்மெண்ட்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கீங்களா சார் தனியாக? நான் நீங்களே ஓப்பன் பண்ணியே கூட ஒரு சில இதெல்லாம் காமிச்சிருக்கீங்க. இப்போ நான் அந்த கொடுக்குற கான்ஃபிகரேஷனுமே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணீங்களா சார்? ஆமாம் சார், நான் வந்து இன்டெப்த்தாக நீங்கள் கொடுத்துருக்கிற கான்ஃபிகரேஷன் வந்து எனக்கு ஓவர் ப்ரொவிஷன்டா இல்லை வந்து லெஸ் ப்ரொவிஷன்டா இல்லை கரெக்ட்லி ப்ரொவிஷன்டான்ற அனலைசிஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன். உங்ககிட்டயே அதை ஷேர் பண்ணியிருக்கேன். இல்லை சொல்லுங்கள் சார், ஏன்னா கஸ்டமருக்கு தெரியணும். இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கும்போது அவங்க இந்த ப்ராஜெக்ட்ல எப்படி சார் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் எனக்கு ஒரு ரூம் சைஸ் இருக்கு, இந்த ரூம் சைஸ்ல எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்போ நான் என்ன சொல்லுவோம்னா, சார் உங்களுக்கு என்ன பட்ஜெட் வந்து நீங்க செலக்ட் பண்றீங்க, இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் செட்டப் வந்து நம்ம கேட்பாங்க சார். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணி கொடுப்போம். ஸோ இப்போ இந்த செட்டப்ஸ் வந்து நீங்க அனலைஸ் பண்ணல என்ன சார் ரிப்போர்ட் வந்துச்சு? எனக்கு வந்து ரேட்டிங் லெவலில் நான் பார்க்கும்போது இப்பெல்லாம் ஏஐ ஆயிடுச்சு. ஏஐல நான் போட்டு எல்லாம் செக் பண்ணியிருக்கேன். மல்டிபிள் இதில் வந்துட்டு செக் பண்ணும்போது எனக்கு உங்களோட இதுக்கு 10க்கு 9.5 9.6 அந்த ரேஞ்சில் தான் எனக்கு வந்தது. அது கம்மியாக வரல. எப்படி நான் கேட்டாலுமே எனக்கு அது கம்மியாக வரல. சரி சரி. ஏன்னா எக்யூப்மெண்ட்ஸ் இப்போ நீங்கள் கொடுத்துருக்கிற டிபி லெவல்ஸ் நீங்கள் டீட்டெயிலாக கொடுத்துட்டீங்க. ஆக்சுவலாக உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன்லேயே வந்துட்டு அந்த ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கும் போதே எவ்வளோ ஃப்ரீக்வன்சி எவ்வளோ டிபி எல்லா இதுவுமே நீங்கள் கொடுத்துட்டீங்க ஆல்மோஸ்ட். நம்ம அதை அப்படியே கொடுத்தாலே நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து என்னன்றது நமக்கு கிடைக்கும். என்ன டிரைவ் யூஸ் பண்ணுறோம், என்ன 3-way 2-way அது என்ன டைப் எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எனக்கு 3-way 2-way எல்லாமே நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆஸ் இந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ராக்ரஸ் ஆகும்போது 3-wayனா என்ன 2-wayனா என்ன, இது என்னத்துக்கு போடுறீங்க, இது என்ன பண்ண போகுது அப்படின்றதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். இந்த ப்ராஜெக்டோட இதுவே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் சார் எனக்கு என்னோட ஃபீலிங் வந்து அப்படி தான் இருந்தது. இப்போ நம்ம வந்து பவர் ஆம்பிளிஃபையர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா சார்? இந்த பவர் ஆம்பிளிஃபையரோட அவுட்புட் எப்படி சார் இருக்குது? நல்லா இருக்கு சார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த எனக்கு ஹை வால்யூம் போகும்போது அந்த டிஸ்டார்ஷன் லெவல்லாம் இல்லாம அந்த ஹெட்ரூம் லெவல்லாம் இருக்கிறதுனால நம்ம எவ்வளவு வால்யூம் ரைஸ் பண்ணாலும் அந்த டிஹெச்டி வேல்யூலாம் அப்படி குறையாம எனக்கு அந்த டிஸ்டார்ஷன் வரல, பிரேக் ஆகல வாய்ஸ். அதே மாதிரி வந்து ஹை வால்யூம் மட்டும் இல்லை, லோ வால்யூம் போகும்போது எனக்கு அந்த குவாலிட்டி வந்து அப்படியே இந்த டீட்டெயிலாம் நல்லா தெளிவாக இருக்கா சார்? ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நான் ரிவ்யூ பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொன்னேன் சார், பிளைண்டடாக ரிவ்யூ பண்ண வேண்டாம், ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு ரிவ்யூ பண்ணோம். நீங்கள் இந்த 2 வீக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அந்த பவர் ஆம்பிளிஃபையரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு சார்? ஏன்னா நான் 2 சைடும் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஒரு சில டைம்ல வந்து லோ வால்யூமா எனக்கு சைலண்டாக இருக்கணும், கொஞ்சம் குவாலிட்டியாக நம்ம கேட்கணுன்றது, லோ வால்யூமா வச்சு கேட்கறதும் எனக்கு உண்டு. அந்த பழக்கமும் உண்டு. நான் ஹை எப்பவுமே ஹை பீக்கு ரொம்ப சவுண்டாக இருக்கணும் எதிர்பார்க்க மாட்டேன். சரி சார். அந்த இதுலேயே எனக்கு வந்து நல்ல எனக்கு அவுட்புட் கொடுக்குது. அதே மாதிரி ஹை வால்யூம் போகும்போது ஒரு சில மூவிஸ் அந்த ஆக்ஷன் மூவிஸ் நம்ம அந்த மாதிரி பார்க்கும்போது ஹை வால்யூம் போகும்போது எனக்கு அந்த நாய்ஸினஸ் இல்லாம அந்த குவாலிட்டி வந்து எனக்கு டிஸ்டார்ஷன் இல்லாம பிரேக் ஆகாம வருது. எந்த டைம்லயும் ஸ்பீக்கர்ல வந்து ஒரு சவுண்டு சடனா வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு சவுண்டோ ஏதோ வந்து வராம அது குவாலிட்டியா. ஓகே சார். இப்போ இந்த ஸ்பீக்கர்ஸுமே நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் சார். ஃபர்ஸ்ட் வந்து சப்வூஃபர்ஸ் சார். சப்வூஃபர்ஸ் வந்து நல்ல டீப் பேஸ் போதா, நல்ல ஒரு குவாலிட்டி எடுத்துட்டு வருதா சார்? சப்வூஃபர் கண்டிப்பா நல்ல குவாலிட்டியா தான் சார் இருக்கு. ஏன்னா நீங்க டுவல் சப்வூஃபர் கான்செப்ட்ல பண்ணிருக்கீங்க. டுவல் சப்வூஃபர் போடும்போது எனக்கு ஒரு கொஸ்டின் வந்து இந்த ரூமுக்கு 2 சப்வூஃபர் தேவையா அப்படின்ற மாதிரி ஒரு இதுவும் இருந்தது. பட் ஆனா வந்துட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த அவுட்புட் பார்க்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போட்டு காமிக்கும் போதே எனக்கு அந்த டெஸ்ட் போடும்போது எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. எனக்கு ரூம் ஃபுல்லா அந்த எஃபெக்ட் வந்து எங்கேயும் ஈக்குவலா லாஸ் ஆகாம, அதாவது அந்த 2 சப்வூஃபர் பண்ணும்போது அந்த நல் பாயிண்ட்ஸ் எல்லாமே கட் ஆகும் சார். ஏன்னா இப்போ இந்த ஒரு சப்வூஃபர் வைக்கிறோம் அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துல பேஸ் பாயிண்ட் வராது. ஸோ 2 சப்வூஃபர் வைக்கும்போது ஃபுல் ரூமும் கவர் ஆகும். அது எனக்கு அது ஃபுல்லாவே அந்த ஒரு மூவி பார்க்கும்போது நமக்கு அந்த ஃபுல் எஃபெக்ட் எங்க நான் எல்லா இடத்துலயுமே உட்காந்து பார்த்திருக்கேன், இங்க நின்று பார்த்திருக்கேன், உட்காந்து பார்த்திருக்கேன். பார்க்கும்போது ரூம் ஃபுல் கவர் ஆகுது. ஓகே. இந்த இடத்துல எனக்கு வந்து அந்த லாஸ் இல்லாத மாதிரி. சார் இப்போ ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே அதுவும் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். செப்பரேட்டாக வந்து ஒரு இம்போர்ட் டிரைவ்ஸ் எடுத்து அந்த இம்போர்ட் டிரைவ்ஸுக்கு தகுந்த மாதிரியான ஃப்ரீக்வன்சி நம்ம ரெஸ்பான்ஸ் உங்கள்கிட்ட பேசி நீங்கள் எந்த மாதிரி டேஸ்ட் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் எல்லாமே பிளான் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் வந்து இந்த டிரைவ்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்களா சார்? நாங்கள் யூஸ் பண்ணுற டிரைவ்ஸ் எப்படி சார் இருக்குது? சார் நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் எனக்கு மெட்டீரியல் கொண்டு வந்து பார்க்கும்போதே சாம்பிள் நீங்கள் ஃபஸ்ட்டு காமிச்சிங்க. ஆமாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வச்சுட்டு போனதுக்கு அப்புறமாவும் நான் எடுத்தது பார்த்தீங்க என்ன இருக்கு, அந்த அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த டிரைவோட குவாலிட்டி, வெயிட் எப்படி இருக்கு எல்லாமே பார்த்து வெரிஃபை பண்ணீங்களா சார்? எப்படி இருந்துச்சு டிரைவ்? எப்படி நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க?
அதே எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா இவங்க வந்து என்ன ஒரு பிராண்டுக்கு ஈக்குவலா பண்ணிட போறாங்களா அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க அந்த ரேட்டிங்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது வந்து ஒரு வேர்ல்டுல டாப்பஸ்ட் ஓஎம் எல்லாமே நீங்க வந்து கொடுத்துட்டீங்க. என்ன பேப்பர் கோனா இல்ல வந்து இதுவா அதுலயும் நீங்க வந்து டிஃபரன்ஸ்லாம் சொல்றீங்க. பேப்பர் கோன் வேண்டாம், அதுக்கு வேற நம்ம அடுத்த இது பேப்பர் கோன் போனீங்கன்னா சீக்கிரம் வந்து டியர் ஆயிரும். அலுமினியம் கோன், அலுமினியம் டிரைவ்ஸ் போகலாம். இப்போ நீங்க பெரிய பெரிய பிராண்டட்ஸ்லாம் அலுமினியம் கோன்ஸ் போவாங்க, அப்புறம் செராமிக் கோன்ஸ் போவாங்க. அந்த மாதிரி நம்ம கோன்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி இதுமே நீங்க கொடுத்திருந்தனால ஆனா அந்த மெட்டீரியல்ஸ்லாம் இங்க தான் இருந்தது. சோ நான் எல்லாத்தையுமே போட்டு தான் அனலைசிஸ் பண்ணது. ஒரு சின்ன சின்ன இது கூட நீங்க கொடுத்திருந்தீங்க. இப்படிதான் இருக்கும், இதுதான் இதோட அவுட்புட் லெவல், டிபி, அப்புறம் டிரைவோட கெபாசிட்டி என்ன எல்லாமே நீங்க கொடுத்திருந்ததுனால எல்லாத்தையுமே ஃபீட் பண்ணா நமக்கு வந்து நான் என்ன கொடுத்துருக்கணும் அது அப்படியே வந்துருச்சு. சரி சரி சரி. இது இந்த டிரைவ் வந்து நாங்கள் வந்து ஃபிட் பண்ணும்போது கூட நீங்கள் எனக்கு ஒரு சொன்னீங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா இங்கே வந்து கஸ்டமைஸ்ட் ஆடியோ சிஸ்டம். ஸோ கஸ்டமைஸ்ட் ஆடியோ சிஸ்டம்னா அப்படி எப்படின்னீங்கன்னா இந்த ஹோம் தியேட்டருக்கு என்ன வேணும், எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத இந்த அக்கோஸ்டிக்ஸ் ஓவரால் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து இங்கே வந்து அந்த என்க்ளோசர் டிசைனே பண்ணோம். நீங்கள் பார்த்தீங்க இங்கே தான் என்க்ளோசர் டிசைன் பண்ணி இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுங்க, இந்த என்க்ளோசர் வந்து இந்த அளவுக்கு வைங்க, இது வச்சா என்ன மாதிரி ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்க்ளோசர் டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் என்க்ளோசர் வந்து ஃபிட் பண்ணோம். ஃபிட் பண்ணி இந்த அங்கே தான் கிராஸ் ஓவர் மட்டும் ப்ரீ டிசைன் பண்ணிடுவோம். இந்த டிரைவை ஏற்கனவே எங்க லேப்ல வச்சு நாங்கள் டிசைன் பண்ணிட்டு அதை கொண்டு வந்து இங்க ஃபிட் பண்ணும்போது சார் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சேனல்லையும் இண்டிபெண்டா நாங்கள் செக் பண்ணோம். மினிமம் ஒரு சேனல் ஒரு 1 hour ரன் பண்ணுவோம். ஒரு ரன் பண்ணி அது எல்லாமே பார்க்கும்போது இப்போ சாங்கும் பிளே பண்ணோம். சாங் பிளே பண்ணும்போது அவர் சார் என்ன சொன்னார்னா அட்வான்ஸ்ல ஒரு ஸ்பீக்கர்ல சும்மா ஒரு 6 inch ஊஃபர்ல பிளே பண்ற ஒரு பேஸ் வந்து அவர் ஏற்கனவே ஒரு சவுண்ட் பார் சிஸ்டம் மேல வச்சிருக்கிறாரு. அது ஒரு ஜாப்பனீஸ் பிராண்டு. அந்த பிராண்ட்ல சப்வூஃபர் சிஸ்டம் ஆன் பண்ணி இருக்கக்கூடிய பேஸ் வந்து நார்மலா உங்களோட ஸ்பீக்கர்ல வருது அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து அப்ரிஷியேட் பண்ணாரு சார். அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க சார். நீங்க அந்த இண்டிவிஜுவல் சேனல் டெஸ்டிங்னு சொன்னீங்கல்ல, அந்த இண்டிவிஜுவல் சேனல் டெஸ்டிங் அப்போ சப்வூஃபர் கிடையாது. வெறும் நம்ம ஒரு சேனலா நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சுவலா சரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். சரவுண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன்னொன்னா நீங்க செக் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த ஒரு சேனல் செக் பண்ணும்போதே நான் வந்து உங்ககிட்ட சொன்னது அதுதான். இப்போ சப்வூஃபரே இல்லாமயே நல்ல ஒரு சப்வூஃபர் இருக்கிற மாதிரியான ஒரு டீப் பேஸ் கிடைக்குது அப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அந்த சப்வூஃபர் போட்டதுக்கு அப்புறம் இன்னமும் அது வந்து நல்லா அது மாதிரி இது வந்து என்ன தெரியுமா ப்ளஸ் பாயிண்ட். இப்போ ஒரு டிரைவர் இன்னும் ஃபியூச்சர்ல வந்து ஒரு டிரைவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா நீங்க அந்த ஒரு டிரைவரை மட்டும் ஈஸியா மாத்திக்கலாம். இன்கேஸ் இந்த டிரைவரே கிடைக்கல அப்படின்னீங்கன்னா வேற ஒரு பிராண்டு பண்ணாலும் அந்த நம்ம கிராஸ் ஓவர்ல அது மேட்ச் பண்ணி நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ இதுதான் கஸ்டமைஸரோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ரொம்ப ஈஸியாக நீங்களே வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ பிராண்டுனா அவன் கொடுத்துருக்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஓ இது பிராண்டு, இந்த பிராண்டுக்கு தான் நம்ம காஸ்ட் கொடுக்குறோம். அந்த ஒரு பிரச்சனை. டிரைவ் ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டிரைவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஒரு கெப்பாசிட்டி பேன் ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்டையராக எக்யூப்மெண்ட்டே மாற்றணும் அந்த சிச்சுவேஷன். அதுதான் இதோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அவுட்புட்டும் நல்ல ஒரு பேஸும் நல்ல டீப்பாக எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் அதில் டீப்பாலாம் வராது. அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். பிராண்டில் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி மேலே இருக்கிற சப்வூஃபரோட சேர்த்து அந்த என்டையர் செட்டப் பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு ஸ்பீக்கர் தனியாக அந்த ஒரு சேனல்ஸில் மட்டுமே எனக்கு அந்த சவுண்ட் குவாலிட்டி வந்துச்சு. சரி சரி சரி. ஸோ அதுக்கு மேலே நான் பார்க்கும்போது நீங்கள் சென்டர் எல்சிஆர்லாம் போட்டு செக் பண்ணும்போது எனக்கு இன்னுமே அது இம்ப்ரெசிவாக இருந்தது. ஏன்னா அங்கே இன்னமும் நீங்கள் அதிகமான ஊஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்களா சென்டர்லையும் எல்சிஆர். ஆமாம், எல்சிஆர் போடும்போதே எனக்கு வந்து அந்த ஃபுல் ரூம் ஃபுல்லாக அந்த சவுண்ட் வந்து ஈக்குவலாக அப்போ ப்ராப்பர் டிசைனிங், அந்த சவுண்ட் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி, அந்த சவுண்ட் இரிட்டேட் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லைல்ல சார்? இரிட்டேஷன்லாம் எனக்கு எதுவும் கிடையாது. சாங்காக நான் போட்டு கேட்டாலுமே வெறும் ஆடியோ MP3ல அவ்வளோ இது வரும் அப்படின்றது நான் இப்போ இங்கே அப்புறமா தான். அது காரணம் என்னன்னா இந்த ஹை எண்ட் ஆடியோ எக்யூப்மெண்ட்ஸ், இந்த டிரைவ், பவர் ஆம்பிளிஃபையர்ஸு, அப்புறம் அந்த கிராஸ் ஹவுஸ் டிசைன்ஸ்னால தான் அது கரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு வர முடியுது சார். இப்போ இது வந்து பிராண்டில் இருக்குது. MP3 நம்ம பார்க்கும்போது ஒரு ஆடியோவை கேட்கும்போது ஒரு லாஸ்லெஸ் ஃபார்மேட் ஸ்டீரியோ மட்டும் தான் நான் கேட்டிருக்கேன் இது வரைக்கும். அதுலேயே வந்து இந்த அளவுக்கு எல்லா சேனல்லையும் நம்ம கேட்கறது மாதிரி அது. ஸோ அது வந்து எனக்கு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது லாஸ்லெஸ் ஃபார்மேட் அப்படி இல்லை, இது லாசி ஃபார்மேட் தான். இன்னும் லாஸ்லெஸ் ஃபார்மேட் நான் உங்களுக்கு இன்னும் ப்ளே பண்ணலை. நான் கொண்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு லாஸ்லெஸ்ஸும் உங்களுக்கு பென்ட்ரைவில் காப்பி பண்ணி கொடுத்துட்டு போகிறேன் சார். அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சார். இப்போ ஓவரால் அவுட்புட் எப்படி இருந்துச்சு சார்? நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, இங்கே அவுட்புட் எப்படி இருந்துச்சு சார்? நான் எக்ஸ்பெக்டேஷன்றதை விட அதிகமாக தான் சார் இருக்கு எனக்கு பார்க்கும்போது. சரி. இன்னும் நான் ஆக்சுவலாக கரெக்டான அந்த மூவிஸ் நான் இன்னும் இங்கிலீஷ் டால்பி அட்மாஸ் இருக்கிற மாதிரியான ஃபுல் மூவி நான் பார்க்கல. ஓகே. அங்கங்கே சும்மா டெஸ்ட்டுக்காக 1-2 பார்த்துருக்கேன். பட் ஆனால் நம்ம தமிழ் மூவிஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஹை குவாலிட்டி அந்த 4K அந்த இதில் பார்க்கும்போது எனக்கு வந்து தேட்டரில் பார்க்கறதோட கூட நல்லா நம்ம ஏன்னா தனி பிரைவேட் இதுவாக பார்க்குறோம். ஆமாம், அதாவது பொதுவாகவே வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா தேட்டர் தான் வந்து டாப்பு, ஹோம் தேட்டர் வந்து கம்மி அப்படிம்பாங்க சார். அப்படி கிடையாது, ஹோம் தேட்டர் தான் டாப். ஏன் அப்படின்னீங்கன்னா அங்கே வந்து ஒரு சர்டன்
சர்டன் லிமிட்டுக்கு மேல பண்ண முடியும். ஏன்னா எல்லாருக்கும் காமனான ஒரு இது பண்ற முடியும். இங்க அப்படிங்கிறது உங்களுக்கு பிரைவேட் தியேட்டர், இது வந்து ஹோம் தியேட்டர் சொல்ல முடியல, பிரைவேட் தியேட்டர். அதனால இது வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் இருக்கனால உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ நீங்க தியேட்டர்ல பார்த்ததுக்கு அதே சேம் ஃபிலிம் இங்க பாக்குறதுக்கு டிஃபரெண்ட் இருந்துச்சா சார்? கண்டிப்பா இருக்கு சார். இங்க வந்து நமக்கு அந்த இப்ப நீங்க சொன்ன அதே நோட்ஸ் டீடைல்ஸ் அதெல்லாம் நமக்கு இவ்வளவுக்கும் நீங்க வந்து அங்க லாஸ்லெஸ் ஃபார்மட்ல பார்த்திருப்பீங்க, இங்க லாசி ஃபார்மட்ல தான் பார்த்திருக்கீங்க. இன்னும் 4K அல்ட்ரா ஹெச்டில டால்பி அட்மாஸ்ல இன்னும் ஃபுல்லா பார்க்கல. பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 100 டைம்ஸ் பெட்டரா இருக்கும். இது வந்து இது நார்மலா நாங்க மக்கள்கிட்ட சொல்லும்போது மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு பிசினஸ் பண்றதுக்காக இந்த ஒரு வேல்யூ சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. பட் கஸ்டமரா நீங்க சொல்லும்போதுதான் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எனக்கு அது ஃபீல் பண்ண முடியுது. நீங்க சொன்ன மாதிரி இன்னும் லாஸ்லெஸ் ஃபார்மட் பெருசா இன்னும் போல நீங்க போனீங்கன்னா ஆஃப்லைன் கண்டென்ட்ஸ் எல்லாம் போகும்போது இன்னும் கொஞ்சம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். தியேட்டர் கட்டல நிறைய கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சரி சரி சரி. வீட்டில் எல்லாரும் பார்த்தாங்களா சார்? என்ன சொன்னாங்க? ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்தாங்களா? என்ன சொன்னாங்க சார்? ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்காங்க சார். எல்லாம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் வந்து பார்த்தாங்க. எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. நான் போட்டு காமிச்ச ஒரு சில கண்டென்ட்ஸ் இருக்கு, அது வந்து நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. நீங்க யாரும் ஒரு ஃபுல் மூவியா வந்து யாரும் பார்க்கல. நம்ம ஒரு வருவாங்க வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு சாம்பிள்ஸ் காட்டுவோம், ஒரு half an hour 1 hour அவ்வளோதான். அந்த இதுலேயே வந்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. சரி சரி சரி. எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. வீட்டுல இருந்து வந்தாங்க, வீட்டுல ஊர்ல இருந்து வந்து பாக்குறவங்க எல்லாம் பாக்குறாங்க. இன்ஃபேக்ட் இன்னொருத்தர் இங்க ரெக்ளைனர் பண்ணி கொடுத்தவங்க வந்து உங்ககிட்ட வந்து கூட பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சார், பேசினாப்ல. அப்புறம் உங்க நெய்பர் நினைக்கிறேன், அவரு எனக்கு போன்ல பேசினாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, நியர்பை ஒரு 20 பிளேசஸ்ல வந்து விசிட் பண்ணேன். நீங்க வந்து 21st, ஆனா எல்லாரும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்குள்ளது நல்லா இருக்கு, எனக்கு நீங்க பண்ணி கொடுங்க, நீங்க கொடுத்துருக்க பட்ஜெட், நீங்க கொடுத்துருக்க டிசைன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவர் இது ஃப்ளோர் மேப்லாம் அனுப்பிட்டாரு. எல்லாமே பேசிட்டு இருக்கோம் சார். பட்ஜெட்லாம் கேட்டுக்கிறாரு, எல்லாமே சொல்லி தரேன். அது நெக்ஸ்ட் டே நீங்க பண்ணி முடிச்சுட்டு போன நெக்ஸ்ட் டேவே வந்தாரு. அந்த இங்க வந்து டெமோவே பார்த்துட்டு போயிட்டாரு. அதான் சொன்னாரு, எனக்கு ஒரு 21 பிளேசஸ் பார்த்துருக்கேன் சார். பார்த்ததுல எனக்கு இங்க ரொம்ப திருப்தியா இருக்குன்னு சொல்லி உடனே அப்ரூவல் பண்ணிட்டாரு சார். ஃபீட்பேக் எல்லாமே இங்க வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக தான் இருக்கு. எல்லாருக்குமே வந்து இது புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம வீட்டில் தனியா ஒரு இது நம்ம ஜென்ரலா 5.1 7.1 ஸ்பீக்கர் நம்ம வச்சு பண்ணுவோம். ஒரு ஃபுல் ஒரு செட்டப்னு சொல்லிட்டு நம்ம பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்றது. சரி, அது கண்டிப்பா எல்லாருக்குமே அது வந்து சரி சரி பிடிச்சிருக்கு சார். உங்க ஃபாதர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி தனியா அப்ரிஷியேட் பண்ணாங்களா? அது என்ன சார், என்ன டீடைல் சார்? அதான் இப்போ நான் சொன்ன மாதிரி அவருக்கு அப்பத்துல இருந்தே இந்த ஆடியோ இன்ட்ரெஸ்ட் அதிகம்னு சொல்றது. சரி சரி. டெக்னிக்கலா கிடையாது, பட் அந்த சவுண்ட் வந்து நமக்கு இந்த நாய்ஸினஸ் இருக்கக்கூடாது. அவருக்கு எப்பவுமே வந்து இந்த லோ வால்யூம் தான் அவர் வந்து ஜட்ஜ் பண்ணுவார். லோ வால்யூம்ல நல்ல நோட்ஸ் கேட்பாரு. லோ வால்யூம்ல வந்து பேசும்போது அந்த ட்ரிபிள்ல வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து பார்ப்பாரு. ஓகே ஓகே. நம்ம பேசுற சவுண்டு, பேசும்போது வர்ற சவுண்ட் வந்து ட்ரிபிள்ல ட்வீட்டர்ல வரக்கூடாது, ஊஃபர்ல மட்டும் தான் வரணும் அப்படின்ற லெவலுக்கு வந்து அவர் பார்ப்பாரு. லோ வால்யூம்லயே அது வந்து இருக்கணும் அப்படின்றது. அப்பதான் உங்களோட இதெல்லாம் காமிச்சிட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணாரு, அப்ரிஷியேட் பண்ணாரு. சார் பார்த்து என்ன சொன்னாங்க சார்? அவங்க நல்லா இருக்குன்னா உங்ககிட்டே பேசிட்டாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. எஃபெக்ட்லாம் சூப்பரா இருக்குன்னு தான் சொன்னாங்க. சரி சரி. அவங்களும் மல்டிபிள் பிளேசஸ்ல இந்த மாதிரி இப்போ இது வந்து லேட்டஸ்டா எல்லாருமே நிறைய இடத்துல பண்றாங்க, அங்கங்க பாக்குறாங்க. பார்க்கும்போது இது வந்து நல்லா இருக்கு, குவாலிட்டி அவுட்புட் வந்து நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஒரு குழந்தைகிட்ட இருந்து ஒரு பெரிய ஆள் வரைக்கும் எல்லாரையும் காம்ப்ரமைஸ் பண்ணாம அந்த எல்லாருக்குமே வந்து ஈக்குவலா பிடிக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க சார். என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ படம் போட்டோம்னா வந்துடுறாங்க, வந்து படமே படம் அவ்வளோ உட்காந்து பார்க்கலாம் மாட்டான். ஃபுல் படம்லாம் இது வரைக்கும் வீட்டில் நான் மேலே பார்க்கும் போதெல்லாம் அப்படிலாம் உட்கார வைக்க முடியாது. இங்க வர்றதுனால அவங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, வந்து உட்காந்து ஃபுல் படம் பார்க்குறாங்க. சரி சரி. இவங்களும் அந்த சரௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்லா என்ஜாய் பண்றாங்க சார். சரி சரி. அந்த கொஞ்சம் ஹாரர் ஸ்டோரிஸ்லாம் பார்த்தோம் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. பார்க்கும்போது அந்த எஃபெக்ட் வந்து சடனா எங்க இருந்து சவுண்ட் உடனே ஒரு சவுண்ட் அமைதியாச்சுனாலே இவங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன், ஏன்னா பயந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அந்த அட்மாஸ் ஃபீல்ஸ்லாம் நல்லா ஃபீல் பண்ணீங்களா சார்? அட்மாஸ் ஃபீல், அதாவது அட்மாஸ் வந்து நம்ம தமிழ் மூவிஸ்ல அவ்வளோவா வரல, இல்லை அந்த ஹாலிவுட் மூவிஸ் பண்ணும்போது அந்த அட்மாஸ் ஃபீல்ஸ் சார் நல்லா இருந்துச்சா? ஒரு மூவில வந்து ஒரு கிளிப்பிங் எடுத்து ஒரு சாம்பிளுக்காக தேடி பார்த்தேன். இதுல அட்மாஸ் வந்து நல்லா செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அந்த ஹெலிகாப்டர் சவுண்டு, அப்புறம் அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து மேல வர்ற மாதிரி இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து மேல நல்லாவே ஃபீல் ஆச்சு, நேச்சுரலா இருந்துச்சு. சரி 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 சார். மழை வர்றதெல்லாம் வந்துட்டு நல்லா இடி வர்ற சவுண்ட் அதெல்லாம் வந்து மேல இருந்து வர்ற மாதிரி தான். இப்போ அந்த அக்கோஸ்டிக் டிசைன் சார், பொதுவாகவே வந்து ஒரு அக்கோஸ்டிக் டிசைன் இந்த ரூமுக்கு எப்படி மாடல் கொடுத்துடலாம்னு சொல்லி கொடுத்துரும். வேரியபிளான அக்கோஸ்டிக்ஸ் டிசைன்ஸ் கொடுத்துருப்போம். கலர்ஸ் எல்லாமே ஒரு கஸ்டமரோட ஸ்கோப், லைட் எல்லாம் இந்த மாதிரி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைன் கொடுத்துருந்தோம். இந்த அக்கோஸ்டிக்ஸ்லாம் எப்படி சார் இருக்குது? ஒர்க்லாம் எப்படி இருந்துச்சு? பட்ஜெட் வைஸ்லாம் நான் பண்ணி கொடுத்துருக்கிறோமா? பட்ஜெட் கண்டிப்பா பட்ஜெட் உள்ள நீங்க முடிச்சிட்டீங்க சார், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா நான் வந்து அக்கோஸ்டிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட தாட் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப அதிகமா ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது.
ஏன்னா பட்ஜெட் கன்ஸ்டன்ட்டு நம்ம ஒரு பட்ஜெட்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஒரு பிளான் இருந்தது. அப்புறம் அக்கோஸ்டிக்ஸ் நீங்கள் கொஞ்சம் அந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா சரி நம்ம அதை பண்ணிடுவோம், ப்ராப்பராகவே பண்ணலாம் மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு நான் அப்பயும் அதுலேயும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணி கரெக்டான அந்த லெவலுக்குள்ளே கொண்டு வந்து நீட்டாகவும் இருக்கு. டிசைன் நம்ம மல்டிபிள் டிசைன்ஸ் பார்த்து பேசியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அது பண்ணியிருக்கீங்க. இதுவே வந்து ஆக்சுவலாக நீங்கள் கொடுத்த டிசைன்லேயே நம்ம கொஞ்சம் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சரி சரி. பேட்டர்ன்லாம் நீங்கள் ஏற்கனவே ஷேர் பண்ணிட்டீங்க, அந்த பேட்டர்ன்லேயே நம்ம கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் இப்போ மாடிஃபை பண்ணி பண்ணியிருக்கோம். சரி சரி. இப்போ ஆடியோ பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க, வீடியோ எப்படி சார்? நீங்கள் வீடியோ நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்க்ரீனு, அந்த ப்ரொஜெக்டர், அந்த கெயின், அதோட செட்டப்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு சார்? ஸ்க்ரீனுமே கூட நம்ம வந்து ஆக்சுவலாக இது செகண்ட் ஆப்ஷன் நினைக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணது ஒரு மாதிரி இருந்தது, அதே மாதிரி வந்து 120 135 சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷனாக நம்ம ஆமாம். நீங்கள் 120 போகணும்னு சொன்னீங்க, நான் தான் 120 தான் சொன்னீங்க. நான் வந்து 135 போகலாம் சார் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணேன். ரெண்டாவது ஸ்க்ரீனுமே வந்து அந்த கெயின் வந்து அதிகமாக எடுக்கிறதுக்கு 7 சினிகிரே போகும் சார், கொஞ்சம் பட்ஜெட்ல இருந்து கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எடுத்து. இப்போ எப்படி சார் ஒரு எல்இடி டிவியில் பார்க்குற மாதிரி இருக்கா சார்? பார்க்கறதுக்கு நமக்கு அதான் நீங்கள் சொன்ன மாதிரி டிவி செட்டப் மாதிரி தான் இருக்கு. சரி சரி சரி. பெரிய ஸ்க்ரீனு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கலர் வந்து இந்த கிரேயிஷ் கலராக, ஒயிட் பியூர் ஒயிட்டாக இல்லாமல் கிரே கலராக இருக்கு. சினி கிரே இது பேர். சினி கிரே. நீங்கள் சொன்ன மாதிரி 135 இந்த ஸ்க்ரீன் இந்த ரூம் சைஸுக்கு போட்டது அதுவும் கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அக்கோஸ்டிக்ஸும் எல்லாம் மாற்றி கொஞ்சம் ஒர்க் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து நல்லா இருக்குது. வீடியோ குவாலிட்டியும் எனக்கு வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கு. ஸோ 4K வீடியோ நான் அதான் சொன்ன மாதிரி அந்த ஹை குவாலிட்டி சப்ஸ்கிரிப்ஷன் என்கிட்ட இல்லை, பட் ஜென்ரலாக 1080 பிக்சல்ஸ் அந்த இது பார்க்கும்போதே எனக்கு வந்து அந்த குவாலிட்டி வந்து சரி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஏனோ தோணுன்னு ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம ஹோம் தியேட்டர் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சும்மா பண்ணாமல் அங்கே வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கை வந்து டெடிக்கேட்டடாக நாங்கள் வந்து ஒர்க் பண்ணி இந்த சூப்பரான வந்து ஹோம் தியேட்டரை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஹோம் தியேட்டர் உங்களுக்கும் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா மறக்காமல் நீங்கள் எஸ்எஸ் டிஜிட்டலில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து ரெகுலராக வந்து ஹோம் தியேட்டர் ப்ராஜெக்ட்ஸை பற்றியும் நிறைய ஆடியோ அண்ட் வீடியோ இன்ஜினியரிங் பற்றி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஹோம் தியேட்டர் பற்றியான ஒரு டீட்டெயில்ஸோ ஒரு ஹோம் தியேட்டர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மோட்டிவேஷன் தான் எங்களுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு எங்களை எடுத்துகிட்டு செல்லும். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.